இன்னைக்கு நம்ம நட்சத்திர ஜன்னல்ல ஒரு படத்துல ஹீரோயினை வந்து புக் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஹீரோயின் கடைசி நேரத்துல கலண்டு விட்டனால வேற ஒரு ஹீரோயின் தாண்டி அவங்கள மாதிரியே ஒருத்தவங்கள நான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அவர்களை இண்டஸ்ட்ரியிலும் கொண்டு வந்து அதன் பிறகு அந்த ஹீரோயினோட வாழ்க்கையே ஃபிளாப் ஆகி அப்படின்னு நிறைய நடந்துச்சு. ஸோ இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்துச்சு. அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கத்ரினா கைஃப். சிக்கினி சம்மேலி அப்படின்னு ஆடிட்டு வரும்போது நம்ம ஆண்களோட கண்கள்லாம் அவங்க இடுப்புலயே இருக்கும். ஸோ கத்ரினா கைஃபை தெரியாத ஆளே கிடையாது. அவங்க நடிச்ச படங்கள் பாக்குறோமோ இல்ல, அது அடுத்த கதை. அவங்க நடிச்ச பாடல் ஷீலா கி ஜபானி நீங்க எத்தனை தடவை பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஈவன் நானும் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு நடிகை வேணும். ஸோ இவங்களும் சல்மான் கானும் ரொம்ப உருகி லவ் பண்ணாங்க, சரிங்களா? ஆனா சல்மான் கானுக்கும் இவங்களுக்கும் பிரேக்கப் ஆன பிறகு சல்மான் கான் என்ன தெரியுமா முடிவு எடுத்தாரு, என்ன நீ மட்டும் தான் கத்ரினா கைஃபா, நான் ஒருத்தைய கூட்டு வர பாரு அப்படிங்கிற மாதிரி ஜாரின் கான் அப்படிங்கிற ஒரு நடிகையை கூட்டிட்டு வந்தாங்க. இவங்க ரெண்டு போட்டோவை பாருங்களேன், ஒரே மாதிரி தான் இருப்பாங்கல்ல. ஸோ ஆக்சுவலி கத்ரினா கைஃப் ஆபரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கிற போட்டோ இதே பாருங்க, நல்லா தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சிமிலரா இருக்காங்க. இவங்க கூட்டு வந்து ஒரு படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மொதல் போட்டோ செம்ம ஹிட்டு. ஸோ பயங்கரமா கத்ரினா கைஃப் மாதிரி ஆட தெரியலனாலும் அந்த ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு பயங்கரமா சல்மான் கான் அடுத்தடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஈவன் இவங்களுக்கு நிறைய படங்கள் அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அடுத்த படங்கள் வேலை செய்யவில்லை. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லிட்டா, கத்ரினா கைஃப் கிட்ட ஜாரிர் கான் வந்து சைன் வாங்க போவாங்க. அப்ப கத்ரினா கைஃப் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு போங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்னேஹா உலால். என்ன இவங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்காங்களே, இதற்கும் சல்மான் கான் தான் பின்னாடி இருக்கார்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் உண்மை. எப்படி கத்ரினா கைஃபுக்கு நடந்துச்சோ அதே மாதிரி சல்மான் கான் போட்ட அடுத்த சதி திட்டம் பாத்தீங்கன்னா ஸ்னேஹா உலால். ஆக்சுவலி இவங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஐஸ்வர்யா ராயும் சல்மான் கானும் காதலிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஐஸ்வர்யா ராய் ஒரு படத்துல இருந்தாவே அந்த படம் வந்து செம்ம ஹிட் ஆகும். அதுவும் அந்த பேரெல்லாம் பயங்கர சூப்பரா இருக்கும். ஆனா சல்மான் கான் என்ன பண்ணிட்டாருன்னு, என்ன நீ மட்டும் தான் உலகழகியா, உன்ன மாதிரியே ஒருத்தைய கூட்டு வர பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சதி திட்டம் போட்டு ஸ்னேஹா உலால உள்ள கொண்டு வந்தாரு. படமும் வந்து பாத்தீங்கன்னா சல்மான் கானோட நினைச்சாங்க, நல்லா போச்சு. ஐஸ்வர்யா ராய் கூட பொறாம, ஐஸ்வர்யா ராய் மாதிரி இன்னொரு பெண்ணா, ஐஸ்வர்யா ராயோட மார்க்கெட் டவுன் என்னென்னமோ மீடியால அப்ப எழுதினாங்க. பட் ஐஸ்வர்யா ராய் அப்படியே கொஞ்சம் ஹாலிவுட்ல தாவி அப்புறம் இப்படி வந்தாங்க. சரி, ஸ்னேஹா உலால் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராயோட கிரேஸ், அவங்கள போல நடிப்பு, அவங்கள போல டான்ஸ் எதுவுமே இவங்க கிட்ட பெருசா தெரியல. சோ அதனால இவங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்காங்க, ஆனா நீ ஐஸ்வர்யா ராய் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இவ்வளவு நேரம் பாலிவுட்டை பத்தி பேசினேன், இங்க தமிழுக்கு வந்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. வேற யாருமே இல்ல, நம்ம அஸ்வின் தான். ஸோ அஸ்வின் பார்த்தீங்கன்னா நடிச்சதே ஒரு 10 படம் தாங்க. அதுல 4 படம் மிஸ்டு ஃபிலிம் வேற. ஸோ 10 படத்தையே நம்ம திரும்பி பார்த்து இவங்க ஒரு 100 படம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மனசுல நம்ப வச்சுட்டாங்க. சரி, அது வேற டிபார்ட்மெண்ட். இப்ப அஸ்வின் போனதுக்கு அப்புறம் பிஷின் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கூட்டு வரணும்ல, அது வேற யாருமே இல்ல, பூரணி. இவங்களோட போட்டோ அப்படியே ஒத்துமா பண்ணி பாருங்களேன். அந்த சிரிப்பு, அந்த கண்ணு, அந்த கலர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆக்சுவலி வந்து ஒரு 50% ஒரே மாதிரி இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அஸ்வினுக்கு பதிலாக இவங்களை பல படத்துல போட்டாங்க. பட் அஸ்வினுக்கு இருந்து அந்த கிரேஸ் இவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் பூர்ணி வந்து சாதாரணமான ஆக்டிங் கிடையாது. ஸோ அஸ்வினால வந்து ஒரு நார்மல் ரொமான்டிக் கேர்ள், ஒரு இன்னசென்ட் கேர்ளா தான் நடிக்க முடியும். அவங்களால ஒரு ரகட் கேரக்டர் நடிக்க முடியாது. பட் பூர்ணிட்ட வந்தீங்கன்னா அந்த கதையே கிடையாது. அவங்க கிட்ட நீங்க என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பரா நடிப்பாங்க. சமீபத்தை கூட மகேஷ் பாபுவோட குச்சினி மஜா பெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அது பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. இவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, குழந்தை பத்தி கொஞ்சம் ஆன்டி ஆனதுக்கு அப்புறம் என்னடா ஆன்டி ரோல்ல நடிக்க வர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி பல ரசிகர்கள் கொதித்து எழுந்தாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்க ஒல்லியாய் நான் திருப்பி நடிக்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மமிதா கயாடோ. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசமே இருக்காது. அதாவது சின்ன கோடுனா மமிதா, பெரிய கோடுனா கயாடு அப்படிங்கிற மாதிரி தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ், என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு பல வருடங்கள் தேவைப்படும். இப்போ என்ன மேட்ருனா, கயாடுனா கிளாமருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மமிதானா இன்னசென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு விட்டு வேணுங்கிற ரோல்லாம் நடிக்க வைக்கிறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் வெயிட் பண்றாங்க. இன்னும் என்ன சண்டை போடுறாங்கன்னா, மமிதா பார்த்தாண்டா கயாடாவே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துல கிடைக்கலன்னா அவங்க இவங்களை புக் பண்றது, இவங்களுக்கு வேணா அவங்க இவங்களை புக் பண்றது
பண்றது அப்படின்னு மாத்தி மாத்தி டேரக்டர் சண்டை போட்டு ஒரு வழியா புக் பண்றாங்க. சோ இவங்க 2 பேர்ல யாரு முன்னாடி வர போறாங்க பின்னாடி வர போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இவங்க 2 பேருக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதா நோக்கம். அடுத்து நம்ம ஃபைனலா நம்ம எல்லாரையும் பேசிட்டோம். ஒருத்தரை பேச மறந்துட மாட்டோம். அவங்க தான் ஸ்ரீதேவி அவர்கள். இத பத்தி நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். ஸ்ரீதேவி வந்த காலத்துக்கு முன்னாடி திவ்யா பாரதின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க. சரிங்களா? அவங்க உள்ள போனோடனே அவங்களுக்கு பெரிய கண்ணு, அழகான உதடு, அழகான ஸ்கின் கலர் இதெல்லாம் பார்த்து டேரக்டர்ஸ் அப்படிலாம் காலில் விழாத போறதா எப்படி நம்ம சில்க் சிங் தாக்குங்கன்னு விழுந்தாங்க. அந்த மாதிரி அங்க அப்படி ஸோ வந்து நடிச்சிருங்க மேடம், அட்லீஸ்ட் ஒரு சீனாவது நடிச்சிருங்க மேடம், உங்களை பார்க்க தான் வந்து தியேட்டர்ல வராங்க அப்படின்னு சொல்லி விழாத குறை. இப்படிலாம் இருக்கும் போது திவ்யா பாரதி கொஞ்சம் டிப்ரெஷன்ல போய் அப்படி இப்படி இருந்த கேஸ். ஸோ அந்த சமயத்துல தான் திவ்யா பாரதி மாதிரி ஒருத்தவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு கூட்டிட்டு வச்சதுதான் ஸ்ரீதேவி. ஸோ இவங்க இவரோட போட்டோ பாத்தீங்கன்னா 2 பேர் கண்ணு ஒரே மாதிரி இருக்கும், அந்த ஸ்கின் கலர் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்ரீதேவியை விட திவ்யா பாரதி அழகு, திவ்யா பாரதியை விட ஸ்ரீதேவி அழகு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போட்டு இப்ப எப்படி மமிதா கையாடு சொன்னேன் அந்த மாதிரி அப்பவே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு சமயத்துல 2 பேருமே டாப் வீக்ல போயிட்டு 2 பேருமே என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, நான் அவங்கள மாதிரி இருக்கேன்னா சொல்லாதீங்க, திவ்யா பாரதி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீதேவி சொல்லியிருப்பாங்க. ஆனா திவ்யா பாரதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்ரீதேவி மாதிரி என்னால செத்தாலும் நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திவ்யா பாரதி பெருமிதம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே டெத் டேட், பர்த் டேட் என்னமோ சிமிலர் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து மிஸ்ட்ரியா போயிட்டு இருக்கு. இன்னும் சொன்னோம்னா இவங்க இருவருடைய மரணமும் இப்போ வரைக்கும் மிஸ்ட்ரி தான். நான் சொன்ன இந்த ஆக்ட்ரஸ்ல ஆமால அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணினது யாரு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.